இங்க ஒருத்தர் கிணறு தோண்டத்துக்காக பள்ளத்தூர்ல இறங்குறாரு. அங்க இருக்கிற மண்ணு எல்லாம் சரிஞ்சு போய் அது ஒரு பெரிய பள்ளம் மாதிரி கிரியேட் ஆகுது. அந்த பள்ளம் எவ்வளவு ஆழம் இருக்குன்னு சொல்லி பாக்கிறதுக்காக அதுக்குள்ள ஒரு விளக்கு அனுப்புறாங்க. அந்த விளக்குக்கு பதிலா ஒரு பானை வந்தது. அந்த பானையை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள வெறும் தங்கமா இருந்தது. இதை பார்த்த அந்த ஆளு ஊருக்குள்ள போய் நான் இன்னும் விளக்கெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவன் கிளம்பிட்டான். அந்த பானை கூட ஒரு லெட்டர் இருக்கு. அதுல வேற ஏதாவது அனுப்புங்க சொல்லி போட்டுருக்கு. இந்த லெட்டர் பார்த்த இவங்களும் அங்க சுத்திக்கிட்டு இருந்த ஒரு கோழி அனுப்புறாங்க. அந்த கோழிக்கு பதிலா ஒரு பெரிய சைஸ்ல ஒரு பானை இருக்கு. அந்த பானை ஃபுல்லா தங்கமா இருக்கு. இந்த பெரிய பானை கூடயும் வேற எதனா அனுப்புங்க சொல்லி ஒரு லெட்டரும் வருது. அந்த ஆள் வாங்கிட்டு வந்த விளக்கெல்லாம் உள்ள அனுப்புறாங்க. அந்த விளக்கு எல்லாமே உடஞ்சு மேல வந்தது. கடுப்பான அந்த ஆளு யாரா இந்த விலகெல்லாம் உடைச்சது, நான் ஒரு வழி பாத்துறேன்னா சொல்லி அருவாலை எடுத்துன்னு உள்ள இறங்கினாரு. உள்ள இறங்க நாள் வரவே இல்லை. அந்த பேரல் ஃபுல்லா தங்கமா வருது. இந்த பெரிய பேரல் இந்த லெட்டர்ல இனிமே இடி அனுப்புங்க சொல்லி போட்டுருக்கு. இந்த பொண்ணுங்களும் அவன் வீட்டுல இந்த குடியார மாமனத்துக்கு உள்ள போட்டுறாங்க. அவங்க ஒரு போலீஸ்காரனுக்கு கொஞ்சம் நகையை கொடுத்து எனக்கு டெட் பாடி எல்லாம் வேணும்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த போலீஸ்காரனும் திருட்டு கேஸ்க்காக மாட்டின ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணி அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நகையை வாங்குறாங்க. 2-3 நாளுக்கு அப்புறம் பணத்தை வச்சு இந்த பொண்ணுங்க என்ன பண்ணுன்னு சொல்லி செக் பண்றதுக்காக அந்த போலீஸ்காரன் நைட்டு வீட்டுக்கு வந்தான். ஏண்டி பேரல் பேரலா தங்கமா இருக்குது, என்கிட்ட வெறும் மஞ்சள் பையில இருக்கிற தங்கத்தை கொடுத்து ஏமாத்துறீங்களா சொல்லி அவன் சண்டை போட ஆரம்பிச்சான். அந்த கிணத்துல தங்க கொடுத்து இந்த காட்டேரி இவங்க வீட்டுக்குள்ள வந்து நிக்க ஆரம்பிச்சது. இவங்களும் கன்சிம்டாம பாக்குற வரைக்கும் அந்த காட்டேரி கிட்ட வரல. அங்க இருந்த போலீஸ்காரன் ஒருத்த பயந்து ஓட அவனை காட்டேரி அடிச்சு தூக்கிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த கிணறு காயப்படாதுன்னு சொல்லி அந்த காட்டேரி எழுத இந்த 2 பொண்ணுங்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு இன்னும் 1-2 டெட் பாடிங்க வேணும்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்க கிட்ட அந்த பொண்ணுங்க கேட்க ஒன்னா போட்டு இந்த செட் ஆகாது, இந்த ஊரே காலி பண்ணி போட்டுலாம் சொல்லி பிளான் பண்ணி திருவிழா சமயத்துல அங்க இருந்த கரண்ட் கம்பத்தை தள்ளி விட அந்த ஒயர் அங்க இருந்த எல்லாருமே காலி பண்ணிச்சு. ஊராளுங்களோட டெட் பாடி அவங்க மொத்தமா கிணத்துக்குள்ள தள்ள உங்களுக்கு டன் கணக்கில் அங்க தங்கம் கிடைக்குது. பேரசப்பட்ட போலீஸ்காரனும் தங்கத்தை பங்கு போட மனசு இல்லாம அந்த 2 பொண்ணுங்களையும் கிணத்துக்குள்ள தள்ளி அந்த மொத்த தங்கத்தையும் ஆட்டையை போட்டான்.